ஓஹோ! மைவி3 நிறுவனம் இப்பதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா 2019 இதே மாதிரி ஒரு நிறுவனத்தை வச்சு அப்ப இருந்தே மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்படி நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்ச நாளாவே இந்த மைவி3 நிறுவனத்தை பத்தின பேச்சுகள் தான் ரொம்பவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மைவி3 நிறுவனத்துல நிறைய மோசடி நடக்குது. ஏன்னா இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. மாத்திரை எல்லாம் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அவ்வளவு பணம் கிடைக்கும், இவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்களோட பணத்துல நிறைய மோசடி நடக்குது அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே மைவி3 ஓனர் சக்தி ஆனந்தன் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அதெல்லாம் கிடையாது, என்னோட நிறுவனம் சுத்தமான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி இருக்க சமயத்துல இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இதே மைவி3 நிறுவனம் 2019 இருந்தே மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. 2019 வி3 ஆன்லைன் டிவி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல நீங்க ஒரு நாளைக்கு 6 ஆடை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் இவ்வளவு பணம் கிடைக்கும், நீங்க ஸ்டார்டிங்ல இவ்வளவு கட்டினா மட்டும் போதும், உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மைவி3 நிறுவனம் மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை நம்பி நிறைய மக்களும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல 2021 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு நிறுவனத்தை இழுத்து மூடிட்டாங்க. அப்பவே நிறைய மக்கள் இந்த விஷயம் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நாங்க நம்பி பணம் போட்டோம், எங்களோட பணம் போயிருச்சு, நீங்க எல்லாம் கேட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மைவி3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை அதே 2021 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த நிறுவனத்தோட ஓனரா இருக்காரு பாத்தீங்களா, சக்தி ஆனந்தன். இவர் தான் வி3 ஆன்லைன் டிவிக்கு மார்க்கெட்டிங் டைரக்டரா இருந்திருக்காரு. இவரே இந்த மைவி3 நிறுவனத்தை கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு நிறுவனத்தை வச்சு அதுல மக்களை ஏமாத்தி திரும்ப அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இன்னும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஆனா இது புரியாம நிறைய மக்கள் இந்த ஒரு நிறுவனத்துல காசை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே வருத்தமா இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, வி3 ஆன்லைன் டிவி நிறுவனம் மூலமா நிறைய மக்கள் ஏமாந்துருப்பாங்க பாத்தீங்களா. அவங்கள ஒரு சில பேர் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மைவி3 நிறுவனம் மேலையும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இது சம்பந்தமா அந்த நிறுவனத்தோட ஓனரான சக்தி ஆனந்தன் அவர்கள் கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணை எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தப்ப கூட அவர் வழக்கம் போல கெத்தாதான் பேசுறாரு. இவ்வளவு நாள் இந்த வி3 ஆன்லைன் டிவி நிறுவனத்துல இருந்தவங்க ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? அதெல்லாம் இப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்ப என்னோட நிறுவனம் சுத்தமான நிறுவனமா தான் இருக்கு, என்னோட நிறுவனம் மேல எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெனாவட்டா பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தவரு ஏன் அந்த வி3 ஆன்லைன் டிவி நிறுவனத்தை மூடினாங்க அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வி3 ஆன்லைன் டிவி நிறுவனமும் மைவி3 நிறுவனமும் சேம் டெம்ப்ளேட்ல தான் இருந்திருக்கு. அதுலயும் நீங்க காசை கட்டினா பணம் கொடுக்குறீங்க, இதுலயும் காசை கட்டினா பணம் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தை ஏன் மூடினீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க ஏன் சொல்லல? இப்ப நல்லா ஓடிட்டு இருந்த நிறுவனத்தை திடுதுப்புன்னு 2021 மூடிட்டீங்க. அதே மாதிரி இப்ப மைவி3 நிறுவனம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நிறுவனத்தை மூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? அந்த மாதிரி திடுதுப்புன்னு மூடிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி காசு போட்ட மக்கள் என்ன நிலைமைக்கு ஆவாங்க? இதை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா இருக்கு. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாது இனிமேல் மக்கள் கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டா வருது, எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களை பத்தி உங்களுக்கு இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும் அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.